ரியல்மிலேருந்து 12x ஸ்மார்ட் ஃபோன் ஃபைனலாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அக்ரெசிவான ப்ரைஸ் டேக்கில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. Realme 12xோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 கலர் வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க, க்ரீன் கலர் அண்ட் பர்பிள் கலர். டிசைன் வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் கவர் பண்ண Realme 12+ ஸ்மார்ட் ஃபோன் மாதிரியே தான் இருக்குது. சிமிலர் டிசைன் பேட்டர்ன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு அந்த சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேயோட வருது. ஸோ டிசைன் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போவும் வந்து ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து நமக்கு இன்னும் வாட்டர் ஆஃப் நாச்சோட வந்துட்டு இருக்கேன். ஃபோன் பேக் மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேமே வந்து பிளாஸ்டிக் தான், பட் கேமரா சுற்றி வந்து ஒரு மெட்டல் ட்ரீம் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 7.69 mm திக்னஸ் இருக்குது. வெயிட் வந்து 188 கிராம்ஸ் இருக்குது. நல்ல ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. என்ன தான் லைட் வெயிட்டாக இருந்தாலுமே வந்து ஒரு 5000 mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேட்டரி வந்து சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. பாக்ஸ்லேயுமே வந்து சார்ஜர் இருக்குது. டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 6.7 inch கொஞ்சம் டாலான டிஸ்பிளே தான். 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஸோ கொஞ்சம் டாலாக நேரோவாக இருக்கும். IPS LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்குது. பிக்சல் டென்சிட்டி நம்ம பார்க்கும்போது 391 பிக்சல் per inch இருக்குது. 120Hz ஹையர் refresh rate சப்போர்ட் இருக்குது. Wide 1L1 சர்டிஃபிகேஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 915 inch ஸ்பீக் பிரைட்னஸ் சப்போர்ட்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து LCDயாக கொடுத்ததுனாலுமே வந்து பெரிய அளவுக்கு காம்ப்ரமைசஸ் இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Dimensity 6100+ யூஸ் பண்ணி வந்து பவர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6 nm பேஸ்டு ப்ராசர். ஆல்ரெடி வந்து நம்ம சாம்சங் F15லையுமே வந்து பார்த்துருந்தோம். F15 டெய்லி யூசேஜ் கேஷுவலான கேம்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. பட் F15ல் 90Hz refresh rate நம்ம பார்த்துருந்தோம். ஸோ 90Hz வந்து 6100+ நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 120Hz refresh rate கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். பெட்டர் ஹீட் டிசிபேஷனுக்காக வேப்பர் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. LPDDR4X ரேம் சப்போர்ட் இருக்குது. அண்ட் பெட்டர் ரீட் ரைட் ஸ்பீட்காக வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட் வந்து நம்ம மோஸ்ட் காமனாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஃபீச்சர் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தோன்னா 4GB RAM 128GB ஸ்டோரேஜ், 6GB 128GB அண்ட் 8 128 மொத்தமாக 3 டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸே வந்து Android 14 மேலே பில்ட் பண்ண Realme UI 5.0 வருது. ஸோ லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. கேமரா விஷயத்துக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 8 MP கேமரா அந்த சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேல பேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆம்னிவிஷன் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f2.2 ஆப்பர்ச்சரோட வருது. ரியரில் வந்து டுவல் கேமரா செட்டப் தான். 50 MP மெயின் கேமரா, சாம்சங்கோட JN1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது f1.8 ஆப்பர்ச்சரோட வருது. அடிஷ்னல் வந்து ஒரு 2 MP கேமரா. அது பெருசாக வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. எஃபெக்டிவாக மொத்தமே 2 கேமரா தான், ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்று. அண்ட் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. அண்ட் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அண்ட் SD கார்டு ஸ்லாட்மே கொடுத்துருக்காங்க. பட் ஹைப்ரிட் ஸ்லாட்டாக கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு இல்லை, ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். அண்ட் Narzo 70 Proவில் பார்த்த மாதிரி ஏர் கெஸ்டர் சப்போர்ட்மே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் சாஃப்ட்வேரில் நம்ம Realme UI 5ல் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் பார்ப்போமோ எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து 11,999 கொண்டு வந்திருக்காங்க. 6GB 128GB மாடல் வந்து 12,999 அண்ட் 8 128 வந்து 14,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக வந்து 1000 ரூபி பேங்க் ஆஃபர் இருக்குது. 4GB 128GB மாடல் வந்து எஃபெக்டிவாக 10,999க்கும் 6GB 128GB மாடல் வந்து எஃபெக்டிவாக 11,999க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நார்மல் டெய்லி யூசேஜ் வந்து நம்ம கண்டிப்பாக ப்ராமிசிங்காக இருக்க போது. ஆல்ரெடி Dimensity 6100+ஓட பெர்ஃபார்மன்ஸ் வந்து F15லேயே வந்து நம்ம பார்த்துருந்தோம். கேமரா வந்து நம்ம ரொம்ப பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த பட்ஜெட்டில் வந்து டீசெண்டான கேமராஸ் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. டுவல் ஸ்பீக்கர் சப்போர்ட், Realmeலேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லாயிருக்கும். இனிஷியலாக நம்ம லான்ச் பண்ண ப்ரைஸிங்குமே வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸிங்காக இருக்குது. பட் இதே ப்ரைஸ் ப்ராக்கில் நீங்கள் மல்டிமீடியா வந்து உங்களுக்கு டாப் ப்ரியாரிட்டி அண்ட் பேட்டரி வந்து இன்னும் கொஞ்சம் ஹை ப்ரியாரிட்டியோட பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சாம்சங்கோட F15மே இருக்குது. 13,500க்கு வந்து வித் பேங்க் ஆஃபர்ஸோட 6,128 வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ Realme 12x ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணலாமா வேண்டாமான்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு adithyatech.